ஒரு எலிசாவும் லூயிஸோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களோட அப்பா, அம்மான்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் வயசானவங்க தான் இருப்பாங்க 2 கப்புள்ஸுமே. நல்லா போயிட்டுருக்கும்போதும் அவருக்கு வந்து லூயிஸுக்கு வந்து ஒரு லவ் லெட்ரு வருது. அந்த லவ் லெட்ரு வந்து அவர்கிட்ட கிடைக்கல. நிறைய நாள் வந்துட்டுருக்கும் போல். அந்த லெட்ரு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தேகப்படுறாங்க. அதனால் அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் யார் பின்னாடி வந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு. அப்படி ஃபேமிலியாக வந்து காரில் ட்ரிப் பண்ணி அவனுக்கு பின்னாடியே அவன் அடுத்தடுத்து யாரை பார்க்க போகிறான் அப்படின்னு பார்க்க போகும்போதும் ஒரு பொண்ணை போய் பார்க்க போகிறான். பொண்ணை போய் பார்க்குற நேரத்தில் அவங்க எதிலேருந்து பார்க்குறாங்க, எல்லாம் சோகமாக இருக்காங்க. அதே சமயத்தில் காரில் ட்ராவல் பண்ணும்போதும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நீ வந்து எங்கே வேலை பார்த்த, அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு சிஸ்டரோட ஹஸ்பண்டு எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இவன் வந்து என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. சொன்ன மாதிரி வந்து பார்க்குள்ளே வந்து ஒரு பொண்ணோட வந்து போயிட்டான். போனதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம லூயிஸோட அவங்க அம்மாவுக்கு வந்து தாங்க முடியல. அவங்க பின்னாடியே வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பரதேசியே, நீ எங்கடா கூப்பிட்டு போகிற அந்த பொண்ணை அப்படின்ட்டு. என் பொண்ணை விட்டுட்டு வேறவங்களே போயிட்டுருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செகண்டில் மயக்கம் போட்டு கீழே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே சமாளித்து அந்த திருட்டு கிறுக்கனாக இருக்க அந்த லூயிஸ் வந்து சமாளித்து அவனை பிடிச்சி, அப்புறம் இப்போ என்னென்ன எங்கெங்கே கூப்பிட்டு போகிற, அந்த பொண்ணு யார் எல்லாமே வந்து கேட்டுட்டு நான் டைவர்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ்க்கு இடையிலையும் ப்ராப்ளம், லூயிஸும் பாய் ஃப்ரெண்ட் இடையிலையும் ப்ராப்ளம். இப்படியே ஃபுல்லாக வந்து காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க.